நமக்கு பின்னாடி பேசுறத பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னோட பிகினிங் ஸ்டேஜ். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து வாடிய பொருள் எல்லாம் கண்ட பொழுதும் நானும் வாடினேன் அப்படின்ற வள்ளலார் கூட்டுக்கு இந்த மாதிரி ஒரு வாழ்ந்து வர சாதாரண மிடில் கிளாஸ் பையன் வந்து இன்டர்வல் சீனில் வந்து ஒரு ஆக்ரோஷமான கொடூரமான கொலைகாரனை அடிச்சு கொள்றாரு அப்படின்றத ஒரு மிகைப்படுத்தி காட்டுற காட்சிகளாக இருந்தும் சரி, கடைசி கிளைமேக்ஸில் வந்து அது ஒரு 2வது உயிரை கொலை பண்ணுறாரு அப்படின்றத ஒரு விறுவிறுப்பான கதைக்களமை வச்சு ஹிட்லிஸ்ட்டுன்ற ஒரு படத்தை வந்து நம்மளுக்கு டேரக்டர் வந்து சூப்பராக கொடுத்துருக்காரு. 2 மணி நேரம் கிட்டத்தட்ட படம். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா சூரியகார்த்திக். இவர் தான் இந்த படத்தோட இயக்குனர். ஸ்டோரி பிளேஸ் ஸ்க்ரீன் பிளே வச்சு பக்காவாக உட்காந்துருக்கு. இந்த படத்தில் யாரெல்லாம் நடிச்சிருக்கீங்க, மெயின் ரோலாக வந்து சரத்குமார் நடிச்சிருக்காரு. விஜய் கஷா அவர் தான் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அவர் தான் வந்து சாதாரண புழுப்பூச்சியை கூட கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுக்கோப்பாக வாழ்ந்து வர்றாரு. அவர் வந்து எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணார் அப்படின்றத ஒரு சூப்பரான ஸ்டோரியை வச்சு ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் ட்ராமா ஆக்ஷன் மூவி, இது ஜேர்னலில் சம்மந்தமான ஒரு மூவி கொடுத்துருக்காரு. ஹிட்லிஸ்ட் படம் எப்படி இருக்குன்றது தான் இந்த படத்தோட ரிவ்யூவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முத வரீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. ஒரு புழுப்பூச்சி கூட ஒரு நான்வெஜ் கூட சாப்பிடக்கூடாது, ஒரு காய்கறி வேகனாக வந்து இருக்க ஒரு ஹீரோ வாழ்ந்துட்டு வராது. அவர் வந்து தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் நடக்கிற இன்னலுக்காக வந்து அவர் வந்து ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுற வில்லன்ட்ட வந்து மாட்டிட்டு அவர் வந்து எந்த விதத்தில் வந்து அதுக்காக தன்னுடைய தங்கச்சியும் தன்னுடைய அம்மாவையும் காப்பாற்றுறதுக்காக யாரெல்லாம் கொலை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானலில் வந்து சூப்பரான ஒரு ஆக்ஷன் மூவியை வந்து இப்படிலாம் படம் எடுக்கலாமா அப்படின்ற ஒரு சூப்பரான மூவியை கொடுத்துருக்காரு. இந்த படத்துக்கு வந்து நிறையா யூடியூபர்ஸ் வந்து ரிவ்யூ சொல்லியிருக்கலாம். நான் கொஞ்சம் டிலேவாக தான் கொடுத்தேன். இந்த படத்தை நான் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஹிட்லிஸ்ட் படத்தோட நடிப்பு சொல்லணும்னா, ஸ்க்ரீன் பிளே சொல்லணும்னா, இதுதான் ஸ்டோரி. ஒன்னே ஸ்டோரி. இதை டெவலப் பண்ணுறது வந்து விதம் வந்து இன்டர்வல் வரைக்குமே வேற லெவலில் குஸ்பமாக போச்சு. இன்டர்வல் பிளாக் வந்து எதிர்பார்க்கல. அண்ட் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இன்டர்வல் பிளாக்கு அப்புறம் வந்து அவர் எப்படி தப்பிப்பார், அந்த ரவுடி கேங்கில் கொலை பண்ண மெயின் அக்யூஸ்ட்டை இவர் அட்டாக் பண்ணி கொள்றாரு. அந்த அட்டாக் பண்ண கொள்ளுலேருந்து அவங்க அடியாள்லேருந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றத ஒரு சூப்பரான ஸ்டோரியில் வச்சு முடிச்சுட்டு அப்படியே இன்டர்வல் பிளாக் அப்புறம் வந்து கதையை அப்படியே கொஞ்சம் ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆகுது. இந்த ஸ்டோரிக்குள்ளே மூவ் ஆகும்போது அவங்களுடைய ஆக்ஷன் திறமையும் அவங்களுடைய ஸ்க்ரீன் பிளேயும் வந்து சூப்பராக வந்து நம்ம டேரக்டர் வந்து ஸ்க்ரீனில் கொடுத்துருக்காரு. இந்த படத்தில் எதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம சரத்குமாரோட நடிப்பும் சரி, விஜய் கிருஷ்ணா அவர்களுடைய நடிப்பு தான் முக்கால்வாசி பேசிட்டு வருது. அப்படியே சொல்லி போய்கிட்டே இருக்கலாம். நம்ம டேரக்டர் சித்ரா, முனிஷ்காந்த், ராமச்சந்திரன் ராஜு அவர் தான் வந்து மெயின் வில்லனாக வருவார். இந்த உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரங்கள் வந்து சிறப்பாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் நம்ம ஐலியில் நடித்த தங்கச்சியை நடித்த அபிநயா நட்சத்திரா அந்த பொண்ணும் வந்து இந்த படத்தில் ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க இப்போ வந்து வளர்ந்து வரும் நடிகையில் வந்து பண்ணியிருக்காங்க. கடைசி வீக்கில் வந்த பிடி ஷர்லையும் பார்த்துருப்பீங்க, இந்த படத்துலையும் பார்த்துருப்பீங்க. அப்புறம் விஜய் சேதுபதி மகன் நடிக்கிற படத்துலேயும் வந்து ஹீரோயினியாக வந்து கமெண்ட் ஆகிருக்காங்க. அவர் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக ஒரு ஹீரோயினியாக வந்து ப்ரொமோட் ஆகுறாங்க. ப்ரொடியூசராக வந்து நம்ம ஆர்கே செல்லந்தோஷ் அவர் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த படத்தில் எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம். இன்டர்வல் வரைக்கும் நீங்கள் படம் வந்து இந்த மாதிரி தான் பிளாக்மெயிலில் தான் போய்கிட்டு இருக்கு, இந்த இன்டர்வலில் வந்து இவர் பண்ண மாட்டார் அப்படின்றது நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதாவது ஒரு நான்வெஜ்ஜும் சாப்பிட முடியாத ஒரு ஹீரோ வந்து ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு ஆக்ரோஷமாக வந்து எமோஷனல் டேமேஜ் பண்ணுறாரு. அந்த எமோஷனல் டேமேஜுக்கு வந்து இவர் வந்து கொலை பண்ணாரா இல்லையா அப்படின்றது ஒரு விறுவிறுப்பான காட்சிகள் போகுது. செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கொலை பண்ணதுக்கப்புறம் வந்து போலீஸ்காரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகும்போது அந்த ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போதும் மீண்டும் அவரை வந்து தூண்டி இன்னொரு கொலை பண்ண வைக்கிறாரு. அந்த கொலை வந்து எதுக்காக பண்ண வைக்கிறாங்க அப்படின்றது தான் விறுவிறுப்பான கதை, மீத கதை. கொரோனா டயத்தில் நடந்த ஒரு ஸ்மக்லிங் சொல்லலாம், இல்லை ஒரு ஸ்கேம்னு சொல்லலாம். அந்த ஸ்கேமை தட்டி கேட்குற விதமாக வந்து இவங்க வந்து பாதிக்கப்பட்ட பக்கத்து வீட்டு பொண்ணுக்காக வந்து ஹீரோ வந்து இந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். அது வந்து படத்தோட கிளைமேக்ஸில் தான் நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் ட்விஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அது நீங்கள் படத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு விறுவிறுப்பான காட்சி. அதாவது தன்னுடைய அம்மாவையும் தங்கச்சியும் காப்பாற்றுறதுக்காக பாடுபடும் ஒரு மிடில் கிளாஸ் பையனும் ஒரு பிணைக்கதிக்கிட்ட மாட்டின ஒரு வில்லனும் வந்து தன்னுடைய பையனுக்கோ தன்னுடைய ஆளுக்கு தம்பிக்கோ வந்து பிணையில் இருக்க பையனுக்கும் ஒன் அண்ட் ஒன்லி 2 பேருமே வந்து மாசாக வந்து ஃபைட் போட்டு நீங்கள் யார் ஜெயிக்கிறீங்களோ அப்படின்ற ஒரு ஒன் அண்ட் ஒன்லி மேட்சாக இருக்கவங்கள்ட்ட வந்து 2 பேரும் அடித்து சண்டை போட்டு யார் லைவில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் வின்னர். அவங்களுடைய ஃபேமிலி அண்டு மெம்பர்ஸ் தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் மாதிரி நடத்துகிற ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஒரு சைக்கோ கில்லர்கிட்டருந்து எப்படி தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறாங்க அப்படின்றத ஒரு மீதியான கதையை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த படத்தில் வந்து பெரிதாக பாடல் காட்சிகள் இல்லாட்டாலுமே ஒரு தேவையான இடத்துல 2-3 இடத்துல பாடல் காட்சிகள் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட மிஸ்கின் படம் மாதிரியே பாடல்களே இல்லாமல் ஒரு விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன்
ஒரு சைக்கோ த்ரில்லர், ஒரு ட்விஸ்ட்டும், ஒரு எதிர்பார்க்காத சஸ்பென்ஸும், இந்த மாதிரி ஏகப்பட்ட காட்சிகள் வந்து உள்ளே வச்சிருக்காரு நம்ம டேரக்டர் இந்த படத்தில். இந்த படத்தை போய் நீங்கள் தேட்டரில் போய் பார்த்தா தான் தெரியும். நிறையா ரிவ்யூஸர் வந்து நிறையா இடத்துல சொன்னாலுமே இந்த படத்தை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை, இந்த படம் வந்து இந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ப்ளே கொடுத்துருப்பாங்கன்னு. எனக்கு இந்த படத்தை கடைசி பார்க்கும்போது நம்மளுக்கு போர் தொழில் படத்தில் பார்த்தா 2-3 சீன்ஸை பார்க்குற மாதிரி எனக்கு தென்பட்டுச்சு. பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி, ஸ்க்ரீன் பிளேவும் சரி, எடிட்டிங்கும் சரி, சினிமோகிராஃபியும் சரி, அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர்களும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கடைசி கப்சர் ட்விஸ்ட்டையும் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவங்களுக்கு படம் பார்த்துருந்தீங்கன்னா புரியும். அந்தளவுக்கு ட்விஸ்ட்டும் பேஸ் வந்து சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் சரத்குமாரும் அந்த விஜய் கிருஷ்ணா, அப்புறம் வந்து கடைசியில் வந்து சமுத்திரக்கனி வருவார், ஒரு 2-3 ரோலில் தான் வருவார். கௌதம் வாசுதேவனும் கிட்டத்தட்ட 2-3 ரோலில் தான் வருவார். கடைசி செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் தான் வருவாங்க. அவங்களுக்கு கொடுத்த நடிக்கும், அவங்க கொடுத்த ஆக்டிங்கும், அவங்க கொடுத்த ரோலை வந்து சூப்பராக நம்ம டேரக்டர் யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் அவங்களுக்கு கூடிய நடிப்பும் சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ரத்னம் படத்தில் வந்தார் நம்ம கௌதம் வாசுதேவன், அந்த மாதிரி இந்த படத்துலேயே வந்து 2-3 ரோல் சீனில் வந்தார். அவங்களுக்கு கொடுத்த கதைகளும் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை 2024 வந்து நிறையா பேர் எதிர்பார்க்காம இருந்தாங்க. எதிர்பார்க்காத அளவுக்கு வெற்றியை பூர்த்தி அடைஞ்சிருக்கு. கண்டிப்பான முறையில் பூர்த்தி அடைஞ்சிருக்கு இந்த படம். கருடன் இந்த மாதிரி பெரிய பட்ஜெட்டில் உள்ள படம், ஒரு பெரிய ஆக்டர் நடித்த படம் இந்த வரிசையில் இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த ஹிட் ஆஃப் த மூவி. அதாவது அண்டர் ரேட்டிங் மூவியாக இருக்கக்கூடாது. நிறையா பேர் போய் பாருங்கள். இந்த படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு ஆர்கே சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5 தருவேன் கண்டிப்பாக. எனக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி ஆஃப் த 2024 ஆஃப்டர் 6 மந்த்தில் வந்து இந்த படம் வந்து சூப்பராக அமைஞ்சிருக்கு. May 31 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை ரிவ்யூ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பை வியூவர்ஸ்.